கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1739 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 49 அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் இல்லாத சூழ்நிலையில் இந்த பூமியே மகிழ்ச்சியை இழந்தது போல காணப்படுமாம். நல்லா கவனிங்கள். பரிசுத்தமானவர்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் இந்த பூமியே களை இழந்து காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் தருவேன், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பேன். நமக்கு கூட ஆண்டவர் கற்பிக்கிற பொழுது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நம்மையே சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கம் பாராட்ட சொன்ன ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் அவர் இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரா? எனவே சிறுமையை குறித்து கலங்க வேண்டாம், எளிமையை குறித்து கலங்க வேண்டாம், வாழ்க்கையில் எனக்கு யாரும் ஆறுதல் இல்லையே என்று கலங்க வேண்டாம். கலங்கி நிற்கிற உனக்குத்தான் இந்த செய்தி. உன்னை தேடி வருகிறது மகளே, உன்னை தேடி வருகிறது மகனே. நீ அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் ஆறுதல் செய்வார், இரக்கம் பாராட்டுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் இன்றைக்கு ஆறுதல் இழந்து குடும்பத்தில், பெற்றோர்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில் ஆறுதலை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொன்ன தகப்பன், அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்ன தகப்பன், இன்றைக்கும் ஆறுதல் இழந்து காணப்படுகிற, சமாதானம் இழந்து காணப்படுகிற, இரக்கம் இழந்து காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் இரக்கத்தையும் தருவீராக. ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக சகோதரியே, சகோதரனே. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக சகோதரனே, சகோதரியே. நீ ஆறுதலும் அடைவாய், இரக்கமும் பெறுவாய் கர்த்தரிடத்திலிருந்து. இது முதற்கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், மன மகிழ்ச்சி வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.